Dhanistha Aari box. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ப்ளவுஸ் ஆன்டி கோல்டில் இருக்குது. ஜர்தோசி வந்து ஆன்டி கோல்டில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். சாதாரண தையல் நூலில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணணும். ஜர்தோசியை டர்ன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து குறித்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான். ஸ்ட்ரைக் லைன் மாதிரி வரும். இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸில். அது கடைசியில் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஜர்தோசி பீஸ் கட் பண்ணும்போது ஒரே ஷேப்பாக கட் பண்ணுங்கள். ஒரே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு கொண்டு வரதும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கொண்டு வரணும். இப்போ அந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம முடிச்சாச்சு. முடிக்கிற இடத்துல வந்து 2 நாட் போட்டுடலாம். எப்போவுமே 2 நாட் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்டிச்சு வந்து வராது. இதே மாதிரி நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஜாக் ஸ்டிச் மாதிரி இருக்குது. ஜர்தோசியில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்டி கோல்டில் சுகர் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ 2 பீடாக வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த சாஃப்ட்னஸ் வர இடத்துல மட்டும் ஒரு 2 பீடாக அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே கொண்டு வந்து முடிச்சிடலாம். கடைசியிலே எப்பயும் போலே சொல்கிற மாதிரி தான் 2 நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். ப்ளஸ் வந்திங்கன்னா இந்த டிசைன் வந்து ஈஸியாக போடலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் லைன் தான் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரைக் லைனில் இந்த மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கிராண்ட் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லேயே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஜர்தோசி பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லேயே கிடைக்கிது. நம்ம சாரீக்கு மேட்சாகவே இந்த மாதிரி கலர்ஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைட் லைனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைனில் போட்டோம் அப்படின்னா நல்லா கிராண்ட் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆன்டி கோல்டு ப்ளவுஸு. அதே மாதிரி ஜர்தோசி வந்து ஆன்டி கோல்டில் கொடுத்துருக்கோம். அது வந்து அந்த கோல்டன் கலர்லேயே சேமாக கொடுக்கும்போது நல்லா மைல்டாக இருக்கும் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. கடைசியில் பார்க்கலாம் அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இது ஸ்லீவுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ். இந்த எல்போ ஸ்லீவில் வந்து இது ஸ்ட்ரைட் லைனில் வந்து 1.5 இன்ச்சுக்கு வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். அது ஒன்று விட்டு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். அது நல்லாயிருக்கும் மைல்டாக நல்லா ஒரு கிராண்ட் லுக்கு ட்ரெண்டியாக இருக்கும். இந்த டிசைன் பார்க்கலாம். அது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட்டில் தான் எனக்கு அடுத்தடுத்த டிசைனிங் ப்ளவுஸ் வந்து நிறையா போடுறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிக்கிற இடத்துல வந்து 2 நாட் போட்டு முடிச்சிடலாம். இதுதான் அந்த டிசைன். ஒரு சிம்பிளான டிசைன் தான். இந்த டிசைனை வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஜாக் ஸ்டிச்சு தான். ஒரு ஸ்ட்ரைக் லைனில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து விட்டு வந்து நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த நடுவில் கேப்பில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம அந்த கோல்டு பிளேட் இருக்குல்ல அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸில் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கும். மாதிரி இடையில கேப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு மேட்சாகவே நம்ம வந்து கலர் ஸ்டோனும் ஒட்டிக்கலாம். அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா லுக்காக இருக்கும், ட்ரெண்டியாகவும் இருக்கும். நல்ல கிராண்ட் லுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர்லேயே கொடுக்கறனால இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸில் அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எல்லா சாரீக்கும் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எப்பயும் போல் சொல்கிறது தான், முடிக்கிற இடத்துல வந்து 2 நாட் போட்டுருங்க. அப்போ தான் அந்த பீடு வந்து வராது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் லாங்காக வந்து உழைக்கும். இது வந்து நல்ல ஒரு டிப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸோட ஃபுல் டிசைனும் முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச்சு. இதை வந்து நான் ஜர்தோசியில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஜரி த்ரெட்லேயே கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சில்க் த்ரெட்லேயே இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஸ்லேயே வந்து ஜரி த்ரெட்டும் கிடைக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபுல் டிசைன் பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஆன்டி கோல்டும் டார்க் கோல்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான கிளாத்து. இதில் வந்து இந்த மைல்டாக அந்த சாரீக்கு கலருக்கு மேட்சாகவே மைல்டாக கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ். இந்த ஸ்லீவுக்கு மட்டும்தான் இந்த டிசைன் வந்து ஹைலைட்டடாக இருக்கும்.
பார்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டோன் செயின் மட்டும் ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்லீவ் தான் ரொம்ப ஹைலைட்டு, எல்போ ஸ்லீவ். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் அது ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேக் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சிங்கிள் லைனில் மட்டும் ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கேன் கோல்டன் கலரில். இன்னும் நல்லா நம்ம ஃப்ளவர் டிசைன் கூட கொடுக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கும் இதே மாதிரி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ளவுஸ் டிசைன்ஸோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.